இந்த கதையை கேளுங்க, ரொம்ப ஆழமான கருத்து இருக்கு. காலையில ஒரு கடைக்காரர் கடையை திறக்கிறாரு. அப்போ ஒரு லேடி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 ரூபாய் நீட்டுறாங்க. என்னம்மா வேணும்னு கேக்குறாரு. இல்லையா, நேத்திக்கு நான் வாங்க வந்திருந்தேன், எனக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கொடுத்துட்டீங்க, அதை ரிட்டர்ன் பண்ண தான் வந்தேன்னு சொல்றாங்க. கடைக்காரர் சிரிக்கிறாரு. நேற்று 5 ரூபாய்க்கும் அவ்வளோ பார்கெயின் பண்ணீங்க, 10 ரூபாய்க்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பார்கெயின் பண்றது என்னோட உரிமை. ஆனா ஒரு விலையை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் 1 ரூபாய் உங்களை ஏமாத்தினாலும் அது என் கான்ஷியஸ் சும்மா விடாது சார். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நேற்று நைட்டே வந்தேன், நீங்க கடையை மூடிட்டீங்க, அதனால 2வது வாட்டியா காலையில வந்திருக்கேன்னொன்னே கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. 10 ரூபாய் தானம்மா, எதுக்காக 2வது வாட்டி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்கும்போது, சார் அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, ஆனா எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். என் ஹஸ்பண்ட் உயிரோட இல்ல, எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், யார்கிட்டயும் 1 ரூபாய் கூட நம்ம ஏமாத்த கூடாது. நம்ம ஏமாத்துறோம்னு நினைக்கிறோம், ஆனா மேல இருந்து பாக்குற கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு, அக்கௌண்ட் வச்சுட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணா நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அது பாதிக்கும்.